நீங்க ஆட்சியாளர் நீங்க தான். உங்க படத்தோட அந்த திரையங்க கட்டண வசூல்லையே பிளாக் டிக்கெட் போட்டு விற்கிறேன். இல்லை, எனக்கு சந்தேகம் என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் பிளாக் டிக்கெட் இருக்கும்போது முதலமைச்சர் தான் கேட்டீங்களா, விஜய் கேட்டீங்களா? காலைல 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல புகார் கொடுத்து 11 மணிக்கு நீலாங்கரைக்கு எப்படி தஞ்சாவூர் காவல்துறையினர் வர்றாங்க? எப்படி 2 மணி நேரத்தில் சாத்தியம்? அப்ப இந்த கைதுங்கிறது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டுருச்சு. அதை விட முக்கியமானது பெண்களின் கண்ணியம் இல்லையா? ஒரு பெண்ணை பத்தி, ஒரு பெண்ணோட கண்ணியத்தை பத்தி பேச முடியாது. அதுக்கு கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைது பண்ணுங்க. அந்த கட்சியில லயலாமணின்னு ஒருத்தர் பேசுறாரு, அண்ணனை பத்தி பேசுறப்ப அண்ணன் பேரை சொல்லி கொச்சையா பேசுறாரு. லயலாமணியை கண்டிச்சியா லயலாமணிக்கு அரசு பொறுப்பு கொடுத்தியா? அந்த தம்பி இதே போல பேசுறாரு, உடனே அவர் கைது. இந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, அது கைது. அப்ப திரிஷாவை பத்தி பேசினா கைது நடவடிக்கை பாய்ச்சப்படும்னா யார் கையில் அதிகாரம் இருக்குது? அதிகார மையம் யாரு? இது நீங்க டைவர்ட் பண்ற மாதிரி இல்லையா? நான் என்ன கேக்குறேன், யார பத்தி அந்த நடிகைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்? எங்க அனிதா ராசன் கைதியும் கண்டிக்கிறீங்க, உதயநிதி கைதியும் கண்டிக்கிறீங்க, மார்க்கண்டேயன் கைதியும் கண்டிக்கிறீங்க. எலும்ப உடைப்பாங்க. மார்க்கண்டேயன் கைதி நான் கண்டிக்கல. சட்டமன்றத்தில் அவர் பண்ண சைகை திரைப்படத்தில் வருதுங்க. இது என்னது நாடகம்? சட்டமன்றத்தில் பேச துப்பு இருக்கா? முதல்ல முதலமைச்சருக்கு பேச துப்பு இருக்கா? திராணி இருக்கா? சுய அறிவுன்னு ஒன்று இருக்கா? முதல்ல அங்க ஜனநாயகன் படப்பிடிப்பு நடத்துறாங்க அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இல்ல, அது அந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கு, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாம அதில் சில நபர்களுக்கு மத்தியில, சமூகத்து மத்தியில பதற்றத்தை உருவாக்க பேசலாமா? ஒரு பதட்டம் வராது. 91, 96 ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்களோ அதை விட மோசமான ஆட்சியை தாவே காட்சி இருக்கு. கர்நாடகா இந்த மாதிரி செய்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், எப்படி கொண்டு போலாம்னு கேளு. ஏன் கேட்கல? அவருக்கு தெரியுங்க. அவர் ஏங்க உங்களெல்லாம் கேட்டு செவன் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? விஜய்க்கா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், திருவிழா போல கொண்டாடுங்கிறவரு மேட்டூர்ல தண்ணி ரிலீஸ் ஆகும் சொன்னாரா? ஏன் வாய் திறக்கல? ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சருக்கு காவிரி சிக்கல் குறித்து அடி நாளம் கூட தெரியும். அந்த தற்கொலை கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு இது போன்ற தகவல் பாசுறாரு. அதான் பண்றாரு. வேற என்ன இது? போற போகல மக்களையும் தற்கொலைன்னு அப்படியே. விஜய்க்கு வாக்கு செலுத்த ஆட்களை எப்படி சொல்றது? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அக்கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ அண்மையில தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டும் கூட பேசியிருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்ல எந்த விதமான நன்மையுமே கிடையாது, எந்த நல்ல செய்தியுமே கிடையாதுங்க. இது அப்படியே ஒரு வெற்று அறிக்கை, ஒரு வெற்று பட்ஜெட் என்று உங்கள் கட்சியினுடைய அறிக்கை வெளியாக இருக்கிறது. ஏன் எந்த பாசிட்டிவுமே உங்கள் கண்களுக்கு தெரியல? இது ஒரு வரவேற்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்று டாக்டர் திருமாவளவன் கூட இதுக்கு ஒரு பாடசாதல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏன் ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறீங்க? இதை எதிர்மறையாக பார்க்கறது இல்லை, எதிர்மறையாக தான் இருக்குது. இதில் தாவேகா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது நாங்கள் வந்தோம்னா வந்த உடனே பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அப்புறம் 1000 ரூபா மகளிர் உரிமைத் தொகையை 2500 ரூபாயை மாற்றுவோம், ஆண்டுக்கு 6 எரிவாயு விலைக்கான காசை வங்கி கணக்கில் செலுத்துவோம், அப்புறம் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் 2 ஆண்டு மாதந்தோறும் 4000 ரூபா மானியம் தருவோம் அப்படின்னு சில முதன்மையான இதை வச்சாங்க. அவங்களோட கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வச்சாங்க. அது எதுவுமே இந்த இதில் இல்லை, அறிக்கையில் இல்லை. அப்புறம் சமூக நீதியை உணர்வுபூர்வமாக நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சமூக நீதியோட செயலாக்க வடிவம் வகுப்பாரி பிரதித்துவம், அதை நிலைபெற செய்வது சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்க மாட்டேங்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு நாம் கோரிக்கை வச்சோம். அதே கோரிக்கை திமுக ஆட்சி காலத்தில் தாவேகாவும் வச்சுச்சு. எடுக்கப்படும்னு சொன்னாங்க எங்க ஆட்சி. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, மத்திய அரசு எடுத்தாதான், பாஜக அரசு எடுத்தாதான் நாங்கள் எடுப்போம், அவங்க எடுத்த பிறகு எடுப்போங்கிறாங்க. அவங்க எடுத்துட்டா அந்த தரவும் அந்த தகவலும் கிடைச்சிடும். அப்புறம் மாநில அரசு எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ பாஜக அரசு எடுத்தால் தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அது குறித்து எந்தவித தகவலும் இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது குறித்து எதுவும் இல்லை. இப்போ குருவை சாகுபடி பொய்த்து போய் சம்பா சாகுபடி கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் காவிரி படை விவசாயிகள் ஏக்கருக்கு 25,000 ரூபா இழப்பீடு கேட்குறாங்க. இது குறித்து எதுவுமே இல்லையே. இப்படிப்பட்ட நிதிநிலை அறிக்கையை
வெற்றி அறிக்கை தான் சொல்ல முடியும். இல்ல போன ஆட்சியில கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே, கல்வித்துறையா இருக்கட்டும், தொழில் துறையா இருக்கட்டும், நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கூடுதல் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். அதே போல 1.5 லட்சம் கோடி கடன் வாங்க போறோன்றதையும் வெளிப்படையா சொல்லி கல்வித்துறையில அவங்க குறைச்சிட்டாங்க, முந்தைய ஆட்சியை விட குறைச்சிருக்காங்க. அதுல வந்து புரட்சிகரமான திட்டமாவோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புனோ இல்லை மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கான சீர்திருத்த நடவடிக்கை அப்படின்னோ எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம், மடிக்கணினி, மிதிவண்டி, இலவச ஆடு வழங்கக்கூடிய திட்டம், இப்படின்னு பல திட்டங்கள் இருக்கு. எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? அந்த 3 திட்டமே முந்தைய திமுக ஆட்சியில முன்வைக்கப்பட்டு அதோட பேரை மட்டும் மாத்திருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தை வைக்கிறப்ப அந்த திட்டங்களை வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் நிதி அறிக்கை வந்து அவ்வளவு கொண்டாடுற அளவுக்கு போற்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம். அதில் பேரை மாற்றி இவங்க விடியலுங்கிற பேருக்கு பதிலாக வெற்றிங்கிற பேரை வச்சுட்டு இது என்ன புரட்சிகரமா மாற்றம்? நல்ல விஷயத்த தொடர்றாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க ஆடு கொடுக்கறது நீங்கள் வரவேற்கல எதிர்க்கிறீங்களா? அதாவது அதை அவங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆடு மாடு வளர்ப்பை மையப்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை கட்டமைப்போம் அப்படின்னு சொன்னப்ப எங்களை விமர்சித்தது வந்து இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் தாவேக. இங்கே கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு துறை இருக்குது, பால்வளத்துறை அப்படின்னு துறை இருக்குது. 2 துறையுமே ஆடு மாடுகளை சம்மந்தப்பட்ட துறை தான். ஆனால் நாங்கள் ஆடு மாடு வளர்ப்பை வந்து மையப்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை கட்டமைப்போம், தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து உருவாக்கம் செய்வோம்னு சொல்கிறப்ப அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு தொட்டுக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆடு கொடுப்போம் மாடு கொடுப்போம் அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் இந்த நிதி அறிக்கைங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, வழக்கமான ஒன்றா இருக்கக்கூடிய ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அதை கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த ஓராண்டு முடிவில் அது 1.22 லட்சம் கோடி கடன் தான் மாறும், கூடுதலாகும். 1.22 லட்சம் கடனை வந்து கூடுதலாக வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா எப்படியும் இந்த ஆட்சியோட நிறைவுல தமிழ்நாட்டோட கடன் வந்து 20 லட்சம் கோடி கடன் தான் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுல கடந்த காலங்களில் திமுக அதிமுக 2 கட்சியும் இந்த கடன் சுமையை ஏற்றி விட்டுச்சு. ஒரு மக்களுக்கான ஒரு வாழ்வாதார திட்டம், மக்களோட வாழ்க்கை தரத்துல உயர்த்துற ஒரு திட்டம், அதுக்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா தேர்தல் கால இலவசங்கள், நாங்க வந்தா அதை இலவசமா தருவோம், இதை இலவசமா தருவோம் அப்படின்னு தேர்தல் காலத்துல வாக்களை குறி வச்சு இலவசங்கள் அறிவிக்கப்படுது. அந்த இலவச திட்டங்களை அமலாக்கம் செய்யறதுக்கு அதுக்கு பெரிய அளவில் தொகையை செலவு பண்றாங்க. திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது. தாவேகா வந்து அதுக்கு மாற்றா வைப்பாங்கன்னா திமுக அதிமுக தாண்டி இலவசங்களை அறிவிச்சாங்க. எப்ப தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கிற அந்த நிகழ்வுல விஜய் வந்து பேசினார். பேசுறப்போ ஆக்கப்பூர்வமா பேசினாருன்னா அவர் திரைப்பட வசனம் போல பேசினாரு. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னாரு. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிற செய்தி தொலைக்காட்சியை பார்க்குற செய்தித்தாளை புரட்டுற எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அதுல தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில முதல் 3 பக்கங்களுக்குள்ளேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இத்தனை இலவச அறிவிப்புகளை, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வந்து கொடுத்தாங்க. இதுல அரசு மருத்துவமனைகளை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க தங்க மோதிரம் போடுவோம்ங்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான திட்டம். இதுல யாருக்கு என்ன லாபம்? அரசு மருத்துவமனைக்கு இன்னைக்கு வைத்தியத்துக்கு போறாங்க, இல்லை பிரசவத்துக்கு போறாங்கன்னா அவங்க வந்து பின்தங்கிய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, இல்லை நடுத்தர குடும்பத்தை சின்னவங்க தான் இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பங்களுக்கு போய் இன்னைக்கு குழந்தைக்கு மோதிரம் போட்டால் அது அடமான கடைக்கு தான் போகும். அது என்னதில்லை, இதில் வந்து இந்த மோதிரம் போடுறதுல வந்து வாழ்க்கை தரம் உயரப்போகுதா, இல்லை வாழ்வாதாரம் வந்து செழித்தோங்க போகுதா, என்ன ஆக போகுது? இல்லை, தங்கத்தையே பார்க்காத குடும்பங்களுக்கு தங்கத்தை கொடுத்ததா ஒரு தாய்மாமனை போல உணர்ந்துதான் அதை பண்றேன்னு. தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அவன் அடமானம் வைப்பானா இல்லை வீட்டில் வச்சிருப்பானா? எத்தனை பேர் அடமானம் நம்ம எப்படி தெரியும்? 100 பேர் பயன்படுத்த யதார்த்தத்தை பேசுவோம். இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பின்தங்கிய மக்கள்லாம் தங்க நகைங்கிறத வந்து அவங்க அணிகளை தான் போடுறாங்களோ இல்லையோ அடமானம் வைக்க பயன்படுத்துறாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை முறை இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த திட்டத்தால் என்ன லாபம்? அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க, குறைந்தபட்ச ஒரு ஊதியத்தை, மாத ஊதியத்தை உத்தரவாதப்படுத்துங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமைப்பு சாரா பணியாளர் இருக்காங்க. ஒரு நிரந்தர ஊதியம் இல்லாமல், நிரந்தரமாக பணி இல்லாமல் கிடைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்துங்க. அதை செய்யாம விட்டுட்டு நான் மோதிரம் போடுறேன்னா அது என்னன்னா தாய் மாமன் சீர், அண்ணன் சீர். தாய் மாமன் ஏதோ திட்டம், அண்ணன் சீரு. இது ஏன் இந்த அண்ணன் தாய் மாமன் ஏன் இந்த பேரை சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு உளவியல் நோய் இருக்கு. ஏன்னா ஒரு பிரபலத்தை வந்து தன்னோட அண்ணனா, தம்பியா, மாமனா
அப்படி நினைச்சுக்கிற ஒரு உளவியல் நோய் இருக்குது. இல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு பேரு- இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் மற்ற தலைவர்களை பார்த்து அண்ணன், எங்க மாமா, எங்க அண்ணன், எங்க சித்தப்பான்னு பேசின ஒரு தலைவர் அவர். அதை நிறைய பேர் மறந்து விவேக் கூட அதை பாராட்டி இருக்கிறாரு. அப்படி உறவு முறை வச்சு பேசுறதையே நீங்க தவறா பாக்குறீங்க. உறவு முறை, அதாவது அண்ணன் சீமான் வந்து நாங்க அண்ணன் கூப்பிடுறோம்னா எங்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் சீமானை வந்து களத்து நிற்பார், எங்களுக்காக வந்து சண்டை போடுவார், எங்களுக்காக பேசுவார், எங்களுக்காக போராடுவார், எங்களுக்காக பாடுபடுவார். எங்க அண்ணன் உண்மையிலே எங்க அண்ணன். நான் கூட சொல்லியிருக்கேன், அதாவது இந்த கட்சியோட தலைவர் அண்ணன் இல்லை, எங்க அண்ணன் தான் கட்சியோட தலைவர்னு. அவர் உண்மையிலேயே அண்ணன். ஆனா நீங்க வந்து உங்களை பார்க்க வந்து செத்து போனப்ப 40 பேர் செத்து போனப்ப விட்டு ஓடி போனீங்க. நீங்க என்ன அண்ணன் சொல்லிக்கிறீங்க? தாய் மாமன்னா உண்மையிலே உளப்பூர்வமா நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்களா? உங்க தஞ்சாவூர் கூட்டத்துல உங்க கூட்டத்துக்கு வந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான் விபத்துல சிக்கிக்கிட்டு. அந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் கொடுத்தீங்களா? மருத்துவ சிகிச்சையை ஏத்துக்கிட்டீங்களா? ஆறுதல் சொன்னீங்களா? இரங்கல் அறிக்கை விட்டீங்களா? எதையுமே செய்யலையே. தாய்மாமன்னா இந்த தாவேக ஆட்சி காலத்துல 4 பிள்ளைகள் நீட் தேர்வுல இறந்து போச்சு. நீட் தேர்வின் விளைவா வந்து இறந்து போச்சு. யாருக்காவது இரங்கல் அறிக்கை விட்டாரா? அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னாரா? வாயே திறக்கலையே. அப்ப மக்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா மக்களோட வந்து இந்த உறவு பிணைப்பை ஏற்படுத்திக்கணும்னா விஜயின் மூலமா, அதாவது எந்த விதத்தையும் பயன்பெறாத, எந்த தொடர்பும் இல்லாதவங்க, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி அப்படின்னு இந்த ஒரு பிரபலத்தை வந்து உறவு முறையில் பிணைச்சிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாராசோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். இந்த சிக்கல் யாருக்கு இருந்துச்சுன்னா, மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரோட ரசிகை கொடுத்துட்டு இருந்துச்சு. அவங்களும் அப்படியே நினச்சிக்குவாங்க. அப்போ விஜயை வந்து என்னோட அண்ணன், என்னோட மாமா, தாய் மாமன் அப்படின்னு அவங்க பிணைச்சிக்கிறாங்க. அதனால தான் நிஜ உறவையும் கற்பனை உறவையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு கட்டத்தில் நிஜ உறவை விட கற்பனை உறவு மேலானது இடத்துக்கு போகிறாங்க. ஒரு பெண்மணி வந்து என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த உளவியல் சிக்கல், அந்த உளவியல் நிலத்துக்கு பாருங்க, அதை ஊக்கப்படுத்துறது போல தான் விஜய் பேசுவார். இல்ல, என்னன்னா ஒரு சமூகத்துல எல்லா விதமான மனநிலையில இருக்கிறவங்களும் இருப்பாங்க. வர நீங்க அதை புதுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். அந்த ஒரு பெண் பேசுறது எல்லா பெண்ணும் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்காங்களா? விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்கள்ல 99 விழுக்காடு மக்கள் அப்படிதான். உண்மையிலேயே வந்து தாய் மாமான நினைக்கிறாரு, உறவா நினைக்கிறாரு, குடும்பமா நினைக்கிறாருன்னா இவரோட படம், கடைசி படம் ஜனநாயகன், அந்த படத்தோட அந்த கட்டணத்தை கூட உரிய வெளியில தரலையே. 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு வித்தாங்கல்ல. அவர் நிர்ணயிக்கிறது இல்லைங்க, அதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? நீங்க ப்ரொடியூசரை போய் கேளுங்க, வர்றேன், தயாரிப்பு நிறுவனத்தை போய் கேளுங்க. திரையரங்க கட்டண நிர்ணயம் இருக்குல்ல, திரையரங்க கட்டண நிர்ணயம், சரி, அது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது? உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. சரி, உள்துறை அமைச்சகம் யார் கட்டுப்பாடுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாடு. அப்ப அவர் தானே பொறுப்பேற்கணும். அந்த படத்துக்கு பொறுப்பு நீங்க தான். உங்களுக்காக தான் படம் பார்க்க வர்றேன், நீங்க ஆட்சியாளர் நீங்க தான். உங்க படத்தோட அந்த திரையரங்க கட்டண வசூல்லையே பிளாக் டிக்கெட் போட்டு விற்கிறேன். இல்ல, எனக்கு சந்தேகம் என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் பிளாக் டிக்கெட் இருக்கும்போது முதலமைச்சர் தான் கேட்டீங்களா, விஜய் கேட்டீங்களா? அந்த காலகட்டத்துல நீங்க விஜய் தான் கேட்டீங்க, இப்பயும் விஜய் தான் கேக்குறீங்க. நான் நினைக்கிறேன் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆட்சியாளர். ஆனா நான் வந்து லஞ்சத்துக்கு எதிரானவன், ஊழலுக்கு எதிரானவன் என்று பேசுற நீங்க குறைந்தபட்சம் என்னோட படங்களுக்கு கள்ளச்சந்தையில விற்கக்கூடிய நிலையை ஏற்க மாட்டேன் அப்படின்னு பேசணும்ல. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டுனா, திரையரங்கத்துல போய் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் தூரமா அங்க போய் நின்று இல்ல கள்ளச்சந்தையில அந்த டிக்கெட்டை பதுக்கி வச்சு டிக்கெட் இல்லாத சூழல்ல வந்து 100 ரூபாய் டிக்கெட் 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா வித்துக்கிட்டு இருந்தான். இது கடந்த கால நடைமுறை. இப்ப தாவே காட்சியில் என்னன்னா, அந்த கவுண்டருக்கு போனா அங்கே கவுண்டர்லயே வந்து டிக்கெட் 700 ரூபாங்கிறேன். இணையத்துல பதிவு பண்ணா அங்க செய்தி வருது, அதாவது டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண இன்னும் 700 ரூபா கட்டுக்க அப்படின்னு வருது. இது தெரியல, வெள்ளது இல்லை. அது அப்பட்டமா இது லஞ்சம் இல்லை, இது ஊழல் இல்லை. அப்ப தன்னோட படம் பார்க்க வர்றது யாரு? இதே விஜயை வந்து தாய் மாமன் நினைக்கிறவன், இதே விஜயை வந்து அண்ணனா தம்பியா உறவா நினைக்கிறவன், அவங்ககிட்ட நீங்க ஊழல் பண்றீங்களே, அவன் வயிற்று அடிச்சு சம்பாதிக்கிறீங்களே. அப்ப நீ என்ன, நீ வந்து தாய் மாமன், ரியல் தாய் மாமன் என்ன ரியல் தாய் மாமன்? இப்ப இன்னைக்கு செய்தியை படிக்கிறோம், அதாவது மதுக்கடைகள்ல அந்த மது வாங்குறதுக்கு இணையத்தின் வாயிலா பதிவு பண்ணலாம். எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனை. இந்த பக்கம் வேளாண் பட்ஜெட் போடுறாங்க, அதை சொல்றாங்க அந்த நெல் மூட்டைக்கு நிரந்தரமா குடோன் இல்லை, நிரந்தர கட்டிடம் இல்லை, அதை உடனடியாக கட்டுவோம்னு சொல்லலை. தார்பாய் வாங்க 10 கோடி உடனடியே அப்படின்னு கட்டணும்னு கேட்கறாங்க. எப்படி உடனடியா நாங்க வந்து கட்டடம் கட்ட முடியும்? அதுக்கு நாளைக்கு கட்டுங்கன்னு சொல்லலை, நாளைக்கு மத்தியானம் கட்டி முடியும்னு கேட்கல. கட்ட தொடங்குங்க, அதற்கான பணிகளை முடிக்க விடுங்க, இந்த பட்ஜெட்ல அதுக்கு நிதியை ஒதுக்குங்க கேட்குறோம். நீங்க அதை செய்யாம டாஸ்மாக் சாராயம் அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு இணையத்திலே பார்த்து எந்த சரக்கு இருக்கு, அது இருக்கா இல்லைன்னு பார்த்து சரக்கு வாங்கிக்கலாம், இதனால கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா
இங்க மது விலக்குத்துறையா இல்ல மது விற்பனை துறையா? மதுவை ஊக்குவிக்கிறீங்களா இல்ல மதுவை குறைக்க நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் விளையாட்டை கையில் எடு போதையை விடுங்கிறீங்க, இந்த பக்கம் பார்த்தா போதையை ஊக்குவிக்கிறீங்க. அப்ப என்ன நிலைப்பாடு? இதைத்தானே திமுக பண்ணுச்சு, இதைத்தானே அதிமுக பண்ணுச்சு. ஆனா நீங்க இப்போ கூட அண்மையில பத்திரிகையாளர் நெல்சன் சேவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவு வந்து ஒரு சாதாரணமான பதிவா ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சாலும் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவா நான் பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு மகிழுந்து ஓட்டுநர்கிட்ட அவர் பேசிட்டு போகும்போது என்னென்ன சொல்றாங்க, அவர் ஒரு தாவேக்கு ஆதரவாளராக இருக்கிறாரு, இந்த மாதிரி உதயநிதி கைது கொடுத்தலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கலங்கன்னு சொல்லிட்டு யாரை தான் கைது பண்ணணும்னு கேட்டால் சாட்டையங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவை போட்டு விமர்சன கணைகளால் வந்து தாக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களுடைய பதிவை கூட நான் ஒன்று பார்த்தேன். நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதியின் கைதை நீங்கள் கண்டிக்கலாம் அல்லது வரவேற்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சட்டமன்றத்துக்கு வெளியில் கணவனை தேடும் மனைவி மகன்னு பேசும்போது வராத கைது இப்போ வருதுன்றீங்க. இது என்ன வகையான ஒப்பீடுன்னே எனக்கு புரியல. நான் சொல்கிறேன், அதாவது அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள வந்து சைகை கட்டுறாரு. முதலமைச்சர் பேசுறது தவறுதான். முதலமைச்சர் விஜய் பேசுறாரு. இந்த பக்கம் செங்கல்பட்டுல கணவனை தேடும் மனைவி அப்படின்னு உதயநிதி பேசுறாரு. அதுவும் தவறுதான், அது ஏற்படுது, அதுவும் தேவையில்லாதது, அது தேவையில்லாத பேச்சு தான். ஆமா, அது தனிநபர் தாக்குதல் தான். ஆமா, அந்த தனிநபர் தாக்கல் தொடுக்கப்பட்ட பிறகு, அதாவது விஜயை வந்து தனிநபர் தாக்கல் கொடுத்துட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதனால தாவேகா சார்பா ஆர்ப்பாட்டம், தாவேகா சார்பா போராட்டம் அப்படின்னு தாவேக்காரன் கிளம்பல, அதோட அதை கடந்து போயிட்டாங்க, அதோட அதை கடந்து போறாங்க. ஆனா அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அந்த மேடையில் அவர் பேச்சிருக்க கூடாது. கூட்டத்தில் இருக்கவங்க உணர்ச்சி வயப்பட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு மனநிலையில அவங்க என்ன பேசினாலும் அதெல்லாம் கடந்து போயிருக்கணும். அது கண்ணிய குறைவான பேச்சு, அது விரசமான வக்கிரமான அநாகரிகமான பேச்சு. தான் ஏற்றுக்கக்கூடிய எதிர்க்கட்சி இருக்கிற பொறுப்புக்கு உகந்த வகையில் செயல்படணும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை உதயநிதி சசிகலா குறித்தும் சசிகலா மேல பேசியிருக்காரு, எடப்பாடியை பேசியிருக்காரு. எடப்பாடியை வந்து கூட்டத்தில் இருக்கவங்க கொச்சையா பேசுறப்ப அதை ஏற்று ரசிச்சிருக்காரு. இந்த போக்கை வந்து கைவிடணும், மாற்று கருத்தே இல்லை. அந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது. அதுல சட்டபூர்வம் என்ன பண்ணலாம்னா அவதூறு வழக்கு போடலாம். அவர் வந்து ரொம்ப முறைகேடாக பேசிட்டாரு, கொச்சையா பேசிட்டாரு, ஆபாசம் பேசிட்டாருன்னு அவதூறு வழக்கு போடலாம். கடந்த காலங்களில் திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மேல அவதூறு வழக்கு போடப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி மேல, ஸ்டாலின் மேல, இன்னும் பிற தலைவர்கள் மேல வந்து அவதூறு வழக்கு போடப்பட்டிருக்கு. அவதூறு வழக்கு நடக்கும், அந்த வழக்கில் நிரூபிக்கப்பட்டா தண்டனை கிடைக்கும். ஆனா மேடையில பேசுறதுக்கு, சமூக வலைதளங்க கருத்து சொன்னதுக்கு கைதுங்கிறது அதீதமானது. ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லுது எல்லாத்துக்கும் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 7 ஆண்டு கீழே தண்டனை பெறக்கூடிய வகையில பிரிவுல வந்து வழக்கு போட்டாங்கன்னா கைது தேவையில்லை அப்படிங்குது. ஆமா, இதுல நீங்க பாருங்க, வழக்கத்துக்கு மாறான வேகம். அந்த புகார் எத்தனை மணிக்கு கொடுக்கப்படுது? அங்க தஞ்சாவூர்ல தாவேக்காவோட நிர்வாகிகள் பைரவி, பால செல்வகுமார் 2 பேரும் வந்து காலையில் புகார் கொடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு புகார் கொடுத்தாங்க? காலைல 9:30 மணிக்கு. காலைல 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல புகார் கொடுத்து 11 மணிக்கு நீலாங்கரைக்கு எப்படி தஞ்சாவூர் காவல்துறையினர் வர்றாங்க? எப்படி 2 மணி நேரத்தில் சாத்தியம்? அப்ப இந்த கைதுங்கிறது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டுருச்சு, கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நகர்த்துறாங்க. அப்ப அரசியல் பழிவாங்கல் போக்கோடு அரசு எந்திரத்தை பயன்படுத்த தவறு தானே. நீ உதயநிதி வந்து கடந்த ஆட்சி காலங்கள்ல, கடந்த திமுக ஆட்சி காலங்கள்ல வந்து இந்த துறையில ஊழல் செஞ்சிருக்காரு, அந்த துறையில முறைகேடு செஞ்சிருக்காரு, இங்க வந்து பணத்தை கையாளல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிப்பதற்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கிட்டு ஊழல் வழக்க போடுங்க. ஊழல் வழக்கில் வந்து உதயநிதியை வந்து தக்க சான்றுகளை எடுத்துக்கிட்டு நீங்க கைது பண்ணுங்க, வரவேற்கிறோம். ஊழலுக்கு தான் நடவடிக்கை அப்படின்னு வரவேற்கிறோம். இல்ல, அதை விட முக்கியமானது பெண்களின் கண்ணியம் இல்லையா? ஒரு பெண்ணை பத்தி, ஒரு பெண்ணோட கண்ணியத்தை பத்தி பேசுறது, அதுக்கு கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணுங்கிறேன். அந்த கட்சியில லயலாமணின்னு ஒருத்தர் பேசுறாரு, அண்ணனை பத்தி பேசுறப்ப அண்ணன் பேரை சொல்லி கொச்சையா பேசுறாரு. லயலாமணியை கண்டிச்சியா? லயலாமணிக்கு அரசு பொறுப்பு கொடுத்தியா? உன் கட்சிக்காரன் அத்தனை பேரும் என்னோட ட்விட்டர் பின்னூட்டங்கள் எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் கொச்சையா பேசுறான், குடும்பத்தை பேசுறான், ஆபாசம் பேசுறான், வைக்கிறத பேசுறான். நான் போய் புகார் கொடுத்தா இந்த தாவேக அரசோட காவல்துறை வழக்கு எடுத்து அவங்களை கைது பண்ணுமா? அண்ணன் சீமானை வந்து அவதூறா பேசுறாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் நாங்க புகார் கொடுத்து நாங்க மனு போட்டு வடவேச்சி பிஸ்மின்னு ஒரு ஆள் மேல வந்து நீதிமன்றமே சொல்லுது சீமான் வந்து தவிர்க்க இயலாத தலைவர், அரசியல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு, தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு தவிர்க்க இயலாத தலைவர், அவர் எப்படி பேசலாம்? முதலமைச்சருக்கு நீதி, சீமானுக்கு நீதியா அப்படின்னு கேட்குது. அந்த வடவேச்சி பிஸ்மியை கைது பண்ணாங்களா? ஏன் கைது பண்ணல? உன்னிப்பா பாருங்க. மிக சரியா சொல்லணும்னா விஜய் பேசினா கூட கைது நடவடிக்கை பாயாது.
யாரை பேசினா பாயும்னா நடிகை த்ரிஷா பேசினா வழக்கு பாயும். அதுக்கு சான்று சொல்லிட்டேன்னா, அதாவது இப்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுறாரு. இதுக்கு முன்னாடி முக்தார், திருச்சி சூர்யா, அந்த 2 பேரும் வந்து வேற ரகம். அவனை கைது பண்ணுறதுல தவறு கிடையாது, குண்டாஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேடசந்தூரில் வேட்பாளர் போட்டி போட்ட தம்பி திண்டுக்கல் குசேன், அவர் மதுரை மாநாட்டப்ப, தாவேக்கோட மதுரை மாநாட்டப்ப கடந்த ஆண்டு பதிவு போடுறாரு. நீ வந்து நாட்டை வந்து கூத்தாடிகிட்ட கொடுத்தா கூத்தாடி கூத்தியாள்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு காமராசர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை போன ஆண்டு போடுறாரு. அந்த வாக்கியத்தை போடுறதுக்கு இந்த ஆண்டு அவர் கைது பண்ணுது. அதே போல அந்த ஐயப்பன் அருளானந்தம்னு திமுகவோட ஜென்சி தலைமுறைம்பாங்கல்ல, அவங்கள சேர்ந்த ஒரு தம்பி, அந்த தம்பி இதே போல பேசிடுறாரு. உடனே அவர் கைது. இந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, அது கைது. அப்ப த்ரிஷா பத்தி பேசினா கைது நடிக்க பாய்ச்சப்படும்னா யார் கையில் அதிகாரம் இருக்குது? அதிகார மையம் யாரு? இது நீங்க வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இல்லையா? நான் என்ன கேக்குறேன், யார பத்தி அந்த நடிகைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? அப்ப ஏன் பேசுறீங்க? சம்பந்தம் இல்லாம நீங்க ஒரு நடிகை குறித்து பேசும்போது ஒரு அரசு அமைதியா தாங்க இருக்கணும், வேடிக்கை பார்த்துட்டு போங்க. அவங்க இன்னைக்கு ஒரு அதிகார மையம். பாக்குற மக்களுக்கு மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். சும்மா இருக்கிறவங்கள கூட நீங்க சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுறீங்க போல இருக்கு. அவங்க அரசியலுக்கே வரலையே, நீங்க ஏன் அவங்க அரசியல்வாதி? கிச்சன் கேபினட்னு திமுக ஆட்சி காலத்தில் எழுதுவாங்க ஊடகங்கள்ல. ஆமா, கிச்சன் கேபினட்னு எழுதுவாங்க. கிச்சன் கேபினட்னா என்ன பொருள்? துர்கா ஸ்டாலின் அம்மையார் முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து என்ன பொறுப்புல இருக்காங்க திமுகவில்? அவங்க அதிகார மையம் சொல்றாங்களா? அதெல்லாம் பொருள் இருக்கு. துர்கா ஸ்டாலின் வந்து திமுகவில் பொறுப்புல இல்லை, சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோ இல்லை. ஆனால் அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மெய்யநாதன் நினைக்கிறேன், மெய்யநாதன் கூட நான் அமைச்சரானது காரணம் வந்து துர்கா ஸ்டாலின் அப்படின்னு மனம் திறந்து பேசினார். அப்ப அவங்க ஒரு நிழல் அதிகார மையம். நான் அதே போல கேள்வி எழுப்புறேன், அதிகார மையமானு கேட்கிறேன். அதிகார மையமா நினைக்கிறேன். தவறா பேசினா நீங்க வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க. யாரையும் தப்பா பேசக்கூடாது. அது யாரா இருந்தாலும் அதுல மாற்று கருத்தே இல்லை. எந்த பெண்களையும் தப்பா பேசக்கூடாது. அது தமிழிசையோ நிர்மலா சீதாராமனோ இல்ல அக்கா விஜயதாரணியோ யாரையும் தப்பா பேசக்கூடாது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த அரசு எந்திரத்தை நீங்க சட்டத்தை வந்து பழிவாங்கும் போக்கோடு பாய்ச்சுறீங்கல்ல, அது எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு மட்டும் வேகமா அந்த அரசு எந்திரம் வேலை செய்யுது இல்லை. எங்களை அவதூறு பேசினா, எங்களை வந்து இழித்துரைச்சு பேசினா, எங்க கட்சி சேர்ந்த எங்க அக்கா தங்கச்சியை பூரா இழிவா பேசினா வழக்கு பாய மாட்டேங்குது. தாவேக்காவை சேர்ந்த சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய யாராவது ஒருத்தன் சொல்லுங்க, கருத்தியா எழுதுறான், அரசியல் அணுகிறான், ஆபாசமா பேசல, தனிதவ தாக்கல் கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. அத்தனை பேரும் ஆபாச குடோன் இல்ல. அதாவது கட்சியை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க தான். ஏன் நீங்க வந்து ஒரு முன்முடிவுக்கு வருவீங்க? தாவேக்காவினுடைய அபிஷியல் கேண்டிடேட் அந்த உறுப்பினர்கள் பேசுறாங்களா? முதலமைச்சர் டேஷ் போட்டு பேசுறாரு, வாயில வந்துருங்கிறாரு. முதலமைச்சர் இப்படி தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அவன் கட்சியான இருப்பான். டேஷ் போட்டு பேசுறாரு, அப்புறம் கையை காட்டுறாரு. படத்துல எல்லா வார்த்தையும் பயன்படுத்தினார். சரி, படம்னு விட்டு தொலைஞ்சோம். ஆனா மேடையில பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்ங்கிறாங்க, மாண்போடு செயல்படுறாரு. தமிழக சட்டமன்றத்தில் நீங்க வந்து திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க. திமுகவோட கடந்த கால தவறுகள், முறைகேடுகள், அடாவடித்தனம், அட்டூழியம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதேச்சதிகார போக்கு, அரச வன்முறை, திமுகவோட கையாடல் எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விடுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. திமுக தலைவரை கைது பண்ணாலே உடனே எதிர்க்கிறீங்களே நீங்க. திமுக தலைவர்கள் இல்ல, சட்டத்தை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். எங்க அனிதா ராசன் கைதையும் கண்டிக்கிறீங்க, உதயநிதி கைதையும் கண்டிக்கிறீங்க, மார்க்கண்டேயன் கைதையும் கண்டிக்கிறீங்க. எலும்ப உடைப்பாங்க. மார்க்கண்டேயன் கைதை நான் கண்டிக்கல, மார்க்கண்டேயன் கைதை கண்டிக்கல. அந்த மார்க்கண்டேயன் அவரு பேசிட்டு விட்டா தப்பு. அனிதா ராதாகிருஷ்ணனும் அந்த வார்த்தை பயன்பாட்டை தவிர்த்துக்கணும், மாற்று கருத்து இல்லை. திமுக கைது பண்ணாலே கண்டிக்கிறோம்லாம் இல்லை. நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை விளைக்காதீங்க. தவறு பண்ணா தயவுதாட்சம் எடுத்துடுங்க. அது திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எடுங்க. ஆனா உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை பயன்படுத்தாங்கன்னு சொல்றேன். நீங்க நாங்க வந்து காவல் மரணங்களை ஏற்க மாட்டோம். திமுக ஆட்சியில் நடந்த காவல் மரணங்களுக்கும் தண்டனை பெற்று தருவோம், நீதியை பெற்று தருவோம்னு இதே தாவேக்கா சொல்லுச்சு. ஆமா. ஆனா இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சி காலத்துல 4 காவல் மரணங்கள் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்களா? ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா? என்ன எடுத்தாங்க? இல்ல நீங்க விவரங்கள் சொல்லணும். ஒரு காவல் மரணத்துல அதில் தொடர்புடைய ஆட்கள்ல எல்லாரையும் கைது பண்ணல. சிறைக்குள்ள இருந்த சிறைவாசிகள், காவலர்கள் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. யாரு தூண்டி விட்டாங்களோ அவங்கள கைது பண்ணலையே, எதையும் பண்ணலையே. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அதே போல வந்து இந்த ஆட்சியில வந்து எடுத்துக்கோமே, தமிழக சட்டமன்றத்தில் முன்பே சொன்னதுதான்,
திமுக கடுமையாக தாக்கி பேசணும், ஒரு கட்சியும் இல்லை. ஏன்னா திமுக எதை பற்றியும் பேசுவதற்கான தார்மீகம் கொண்ட தகுதி கொண்ட கட்சி இல்லை. எல்லா சீரழிவையும் செஞ்ச கட்சி தான் திமுக, எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீ திமுக கிழிச்சு தொங்க விடு, ஆனால் சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. அங்கே போய் சைகை காட்டுற, அந்த சைகை காட்ட விட கொடுமை அந்த காட்சியை கொண்டு படத்தை வைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய கேவலம். அதெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து அவர் பண்ண சைகை திரைப்படத்தில் வருதுங்க. இது என்னது நாடகம்? சட்டமன்றத்தில் பேச துப்பு இருக்கா? முதல்ல முதலமைச்சருக்கு பேச துப்பு இருக்கா? திராணி இருக்கா? சுயறிவுன்னு ஒன்று இருக்கா? முதல்ல சட்டமன்றத்தை எதிர்கட்சி, அது வந்து நீ உதயநிதியோ எடப்பாடி பழனிசாமியோ பிரேமலதாவோ இடதுசாரிகளோ ஜவாஹிர்லாவோ அன்சாரியோ யாரு கேட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுதா? உதயநிதி கேள்வி கேட்டா கிளி தொங்க விடு. திமுக யோக்கியமா? திமுக 5 ஆண்டு காலத்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பதில் சொல்லு. அவர் அறிக்கையில நீங்க வாசிக்கிறது இல்லையா? அவர் அறிக்கை கொடுக்குறாரு முதலமைச்சர் தான். யாரு கேட்ட கேள்வியில அந்த அறிக்கையை படிச்சு பாரு. யாரோ எழுதி கொடுத்து அதை போட்டுருவாங்க. முதலமைச்சர் பொறுப்பேற்று பதில் சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு மோசமா இருக்குன்னா உள்துறை அமைச்சகத்தை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து வாய் திறந்து பதில் சொல்லணும். நான் எந்த துறைக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னா எல்லா துறையும் தூக்கி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இலாக்கா இல்லாத அமைச்சாருங்க. இதெல்லாம் கேவலம் இல்லை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நக்கீரன் கோபால் மூத்த பத்திரிகையாளர், அவர் மீது வந்து எங்கள் தேசம் வலையொலியில வந்து ஒரு பேசின சில கருத்துக்களுக்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல தொழிலதிபராக அறியப்படக்கூடிய திரு PR சுந்தர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து பழிவாங்கல் வழக்கு தான். PR சுந்தர் வந்து PR சுந்தர் வந்து பழிவாங்க, அவர் மீது பாலியல் புகாரே அதான் பழிவாங்க நோக்கோடு தான் வழக்கு போட்டிருக்காங்க. அவர் வந்து செய்யாத ஒண்ணுக்கு திட்டமிட்டு வழக்க புனைஞ்சு வழக்க போட்டுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நக்கீரன் கோபால் ஐயா வந்து அவர் பேசுகிறப்ப கரூர் மரணத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவருக்கு எழக்கூடிய ஐயங்கள், கேள்விகளை வைக்கிறது. அங்கே வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பு நடத்துறாங்க அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இல்லை, அது அந்த வழக்கு வந்து CBI வசம் இருக்கு, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரூர்ல தேவையில்லாம சில நபர்களுக்கு மத்தியில சமூகத்து மத்தியில பதற்றத்தை உருவாக்க பேசலாமா? ஒரு பதற்றம் வராது. அதாவது கரூர்ல காவல்துறை கொன்னு குவிச்சிச்சு அப்படின்னு பேசுறது யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டோட அமைச்சா இருக்கக்கூடிய ஆதோர்ஜனா. காவல்துறை கொன்னு குவிச்சுன்னா இந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு தான் ஆதோர்ஜனா. மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. அவர் பொறுப்புணர்ச்சி இல்லாம வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாரு, காவல்துறை கொன்னு குவிச்சுங்கிறாரு. அப்ப அதெல்லாம் சரியா? அந்த ஆதோர்ஜனா மேல என்ன வழக்கு போடப்பட்டுச்சு? இது கருத்துங்க, ஒரு கருத்தோட பகுதி, ஒரு கருச்சுந்தத்தோட பகுதி தான் அவர் சொல்றது. நக்கீரன் கோபால் கருத்து வைக்கிறாரு, அது சரியா தப்பா அவரு கருத்து வச்சா நீங்க மாற்று கருத்து வைங்க, தர்க்கம் செய்யுங்க. ஒரு கருத்து சொன்னதுக்கு வழக்க போடுவீங்கன்னா இது என்ன மாதிரி முறை? 91, 96 ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்களோ அதை விட மோசமான ஆட்சியை தாவே காட்சி இருக்க போகுது. ஆட்சி தொடங்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாதங்கள் முடிஞ்சு. 3 மாதம் கூட முழுமையாகல. 3 மாதத்துக்குள்ள எத்தனை கைது, எத்தனை பழிவாங்கும் நோக்கம், எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகம்பாவம். அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படிங்க இருக்கணும்? குறைந்தபட்சமான ஒரு பொறுப்புணர்ச்சி, அரவணைக்கிற தன்மை. நீங்க தேர்தல் காலத்தில் போட்டி போடுங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் தேர்தல் காலத்தில் போட்டி போடுங்க. ஆனா இங்க வந்து லாவணி கச்சேரி பாடுறதும், அதாவது காவிரி சிக்கல் கர்நாடகாவில் உச்சத்தில் இருக்கு. அதுல வந்து TK சிவகுமார் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தாரு. TK சிவகுமாரை வந்து முதலமைச்சர் ஆக்கினது வந்து ராகுல் காந்தி. இன்னைக்கு TK சிவகுமார் கட்டுப்பாட்டு தான் நீர்வளத்துறை அமைச்சரும் இருக்குது. இன்னைக்கு அவரோட சொந்த தொகுதி தான் கனகபுரா. அந்த தொகுதிக்குள்ள தான் மேகதாது அணைக்கட்டுல இடம் வருது. 2008 சட்டமன்ற பொது தேர்தலும் வரப்போகுது. அப்ப இந்த மேகதாதுல அணை கட்டி நம்மளோட செல்வாக்கை நிலைநாட்டி அதையே அரசியலா மாத்தி 2008 மறுபடியும் காங்கிரஸை வெல்ல வச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆயணும்னு TK சிவகுமார் வந்து திட்டமிடு. ஆமா, அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அங்க அனைத்து கட்சிகளும் ஒத்த குரல்ல தமிழ்நாடு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மேகதாதுல அணைக்கட்டத்துல மிக தீவிரமாக மிக முனைப்போடு கர்நாடக அரசு செயல்படுது. அவங்க பூர்வாங்க பணிகள் தொடங்கி அவங்களுக்கு தேவை வந்து இப்போ உடனடியாக தேவைங்கிறது ஒப்புதல் தான். எல்லா ஒப்புதலும் எல்லா அனுமதியும் கிடைத்து விட்டால் அவங்க நிதியை ஒதுக்கீடு பண்ணி அணைய கட்ட தொடங்கிடுவாங்க. அதில் ஒரே கருத்தான் எல்லா கட்சிகளுக்கும். அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சூழல்ல இப்போ குறுவை சாகுபடி தண்ணி திறக்கப்படலை. அதில் வந்து இப்போ அங்கே அதிகப்படியான மழைப்பொழிவு காரணமாக தண்ணி திறக்கப்படலாம். தண்ணி திறக்கப்பட்டாலும் ஏறக்குறைய குருவி வந்து முடிஞ்சு போச்சு. சம்பா சாகுபடி என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இப்போ மேகதாதுல வந்து அவன் அணை கட்டிட்டான்னா வரும் காலத்துல இந்த மழை பெஞ்சு வருதுல தண்ணி காவிரி அணையம் திறக்கப்பட்டுச்சுல அந்த தண்ணி கூட வருங்காலத்தில் வராது. அப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சூழல்ல நான் வந்து கர்நாடகாவுக்கு போறேன். கர்நாடகாவை போய் TK சிவகுமார்கிட்ட பேசுறேன்.
டி.கே. சிவகுமார் வந்து சட்டத்தையோ நடுவர்மன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ காவிரி ஆணையத்தோட தீர்ப்பையோ மதிக்காத ஒரு ஆள்கிட்ட போய் நான் பேச்சுவார்த்தை நடத்துங்கிற எங்க கர்நாடகாவுக்கு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், தேர்தல் பாதையில் இருக்கிறவங்க, தேர்தல் பாதையில் இல்லாதவங்க, விவசாய சங்கங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூப்பிட்டு கர்நாடகா இந்த மாதிரி செய்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், எப்படி கொண்டு போலாம்னு கேளு. ஏன் கேட்கல? அவருக்கு தெரியுங்க. அவர் ஏங்க உங்களெல்லாம் கேட்டு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? கடந்த காலத்துல திமுக அதிமுக செய்த நிர்வாக சீர்கேட்டால தாங்க காவிரி தண்ணி கிடைக்கலாம் அவர் நம்புறாரு. நிர்மல்குமார் கேட்கிறாரு, அமைச்சர் அவர்கள் எதுக்குங்க அனைத்து கட்சி கூட்டம் கேட்கிறாரு? திமுக அதிமுகவுக்கு காவிரி சிக்கல் தெரியும், தீர்வு தெரியாது. தாவேகாவுக்கு தீர்வும் தெரியாது, காவிரி சிக்கல் குறித்த அடிப்படை புரிதலும் தெரியாது. ஒரு ஆட்சிக்கு வந்த கட்சிக்கு ஒண்ணுமே தெரியாது. 100 விழுக்காடு ஏங்க சொல்றீங்க? 100 விழுக்காடு இவங்க யாருக்கும் தெரியாது. நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? புஷி ஆனந்த் தானே. புஷி ஆனந்த் ஊடகங்கள் கேட்கிறப்ப பொறுப்புணர்ச்சியோட கேள்வி எதிர்கொண்டு இந்த மாதிரி அணுகுவோம், இந்த மாதிரி கொண்டு வர போறோம், விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை, தண்ணியை கொண்டு வந்துருவோம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு தொகுப்பு அந்த நிவாரணமா வந்து ஏக்கருக்கு இவ்வளவு தருவோம், கவலைப்பட வேண்டாம். ஒரு வார்த்தை சொன்னாரா? ஒரு வார்த்தை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், திருவிழா போல கொண்டாடுங்கிறவரு மேட்டூர்ல தண்ணி ரிலீஸ் ஆகும் சொன்னாரா? ஏன் வாய் திறக்கல? ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சருக்கு காவிரி சிக்கல் குறித்து அடி நாளும் கூட தெரியாது. நான் உடனே பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும் எவன் சொன்னான்? பேச்சுவார்த்தை மூலம் எப்படி தீர்க்க முடியும்? பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வந்து கடந்த காலங்களில் கர்நாடகாவில் நடத்திருக்காங்க. யாரு? கருணாநிதி நடத்திருக்காரு. கருணாநிதி வந்து ராமகிருஷ்ண கெட்டே கிட்ட நடத்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து குண்டுராவு, அதே ராமகிருஷ்ண கெட்ட. அப்புறம் ஜெயலலிதா வந்து 2012 உச்சநீதிமன்ற உத்தரவு ஜெகதீஷ் சட்டரோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜெயலலிதா அம்மையார் கேட்டது சம்பா சகுட்டிக்கு 30 டிஎம்சி தண்ணி தான். 30 டிஎம்சி தண்ணி தான் கேட்டாங்க. தர முடியாதுன்னு மறுத்தாரு அன்னைக்கு ஜெகதீஷ் சட்டர். ஜெயலலிதாவோட ஆளுமைத்தனம் தெரியும், ஜெயலலிதாவோட அந்த அறிவு கூர்மை தெரியும். ஜெயலலிதா அம்மையாரால் சாதிக்க முடியலையே. இப்போ நீங்க போய் என்ன செய்ய போறீங்க? அங்க போனா என்ன பண்ணுவாங்க? டி.கே. சிவகுமார் வந்து உலங்கு ஊர்தி எலியாவட்டில் ஏற்றிட்டு போய் அந்த ஆறுகள், நீர்நிலை, அணை எல்லாத்தையும் சுற்றி காய்ப்பார். பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை, போய் அங்கே சொல்லிருங்க. இவர் இங்கே வந்துடுவார். வந்த உடனே என்ன இங்கே செய்யப்படும்? அங்கே விஜய் உட்கார்ந்தாரு, டி.கே. சிவகுமார் தண்ணி வச்சாரு, காவிரியில் தண்ணி கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் அந்த தண்ணியை அவர் தொடவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்துராகம் செய்யப்படும். என்னன்னா இந்த மாதிரியான முதலமைச்சரோட 3 விழுக்காடு தானுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? கர்நாடகா வரைக்கும் போனாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு, கெஞ்சி பார்த்தாரு, கதறி பார்த்தாரு, கண்ணீர் விட்டு பார்த்தாரு. எதுக்குமே டி.கே. சிவகுமார் மனசரங்களை வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு பொது சமூகம் கேட்கும். ஏன்னா பொது சமூகத்துக்கு காவிரி நடுவர்மன்றம், இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, தண்ணீர் தகராறு சட்டம் இது தெரியும். பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க முடியாத நிலைமை 1974 வந்துருச்சு. 74 நடுவர்மன்ற கோரிக்கை வந்துருச்சு. 90 நடுவர்மன்றம் அமைக்கப்படுறதுக்கு முதன்மை காரணமே பேச்சுவார்த்தை மூலமாக இனி ஒரு அடி கூட முன்னகர முடியாது. அப்ப தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி நடுவர்மன்றம்ங்கிறாங்க. அப்ப மறுபடியும் நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன்னா நீ முட்டாள் இல்ல, மக்களை முட்டாளாக்க பாக்குற. காவிரியில தண்ணி வராததுக்கு தாவேக தான் காரணமா? காவிரியில தண்ணி வராததுக்கு கர்நாடகாவோட அடாவடித்தனம் தான் காரணம். ஆனா குறைந்தபட்சமான எதிர்ப்புணர்ச்சியோ, குறைந்தபட்சமான விளையாட்டுதலோ எதுவுமே சரியே. நான் வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் சரி, நான் தண்ணியை திறக்க மாட்டேன், தண்ணியை திறக்காம நான் மேல்முறையீட்டுக்கு போவேன்னு கர்நாடகத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்றப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? தண்ணி தராது சட்டத்தை மதிக்காத போக்கு, இது கண்டனத்துக்குரியது. ஒரு வார்த்தை பேசாரா விஜய்? ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஏன்னா ஜனநாயகன் படம் இன்னைக்கும் கர்நாடகா ஓடிட்டு இருக்குது. அங்க ஜனநாயகன் படத்தோட வர்த்தகம்ங்கிறது 30 கோடிக்கு மேல. அந்த 30 கோடியை இழக்க மனசு இல்லை. அப்படிதான் ஒப்படணும். இது காசுக்கு தான். அப்புறம் வேற என்ன காரணம்? ஏங்க ஒரு அறிக்கை என்னங்க கர்நாடக அரசு சேர்ந்து அடாவடித்தனம்னு? நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். பேச்சுவார்த்தை கர்நாடகா போகாத, டெல்லி கிளம்பி போ. டெல்லி போ, ராகுல் காந்தியை பாரு, ராகுல் காந்தி சொல்லு. அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்துக்கிட்டு இங்க பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க ஐயா ராகுல் காந்தி ஐயா, அந்த அரசியலமைப்பு சாசனமே சொல்லுது, சட்டமே சொல்லுது, தண்ணியை திறக்க சொல்லுது. அது வெளியே தான் அவங்க தண்ணியை திறக்க சொல்றாங்க. தண்ணியை திறக்க முடியாதுன்னு நீங்க நியமிச்ச முதலமைச்சர் சொல்றாரு டி.கே. சிவகுமார். எப்படி சித்தராமையா மாத்திட்டு டி.கே. சிவகுமாரை குறை வச்சிங்களோ
அதே போல சட்டத்தை காக்க வேற ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கி விடுங்க, சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்கி விடுங்க. அப்படி ஆக்கலன்னா நான் கர்நாடகா காங்கிரஸோட எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நான் வந்து தேர்தல் உறவை மறுபரிசீலனை பண்றேன், நான் அமைச்சரை விட்டு காங்கிரஸ் நீக்கிறேன். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நடுவர்மன்றம் சொன்னா, உச்சநீதிமன்றம் சொன்னா, காவிரி ஆணையம் சொன்னா கேட்க மாட்டேன்னு டி.கே. சிவகுமார் சொல்லலாம். ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு பேச்சுவார்த்தைன்னு போறதா இருந்தா சிவகுமார்கிட்ட பேசாம ராகுல் காந்திட்ட பேசு. சட்டத்தை மீறி செயல்படுறாரு, அம்பேத்கர் மதிக்கிற லட்சம் தானே கேடு. அதை பண்ணாம இங்க உட்காந்து நாடகம் போடுறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தின கூட்டத்துக்கு அவங்களுக்கு என்னன்னா, மெட்ரோ வந்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ வந்து கிடையாது அப்படின்னு மத்திய அரசு நிராகரிச்சிச்சு. அதை வந்து விஜய் வாய் திறந்து கண்டிக்கல. அது விஜய்க்கு வாக்கு போட்ட கூட்டத்துக்கு அது தேவையில்லை. கிண்டி மெட்ரோல ஏறி அந்த கோட்டை போட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு, அழகா இருந்தாரு, நைஸா இருந்தாரு, அப்படி இருந்தாரு. இது போதும் அந்த கூட்டத்துக்கு. அந்த தற்கொலை கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு இது போன்ற டகல் பாஸ் வேலை அதான் பண்றாரு. வேற என்ன இருக்குது? போற போகல மக்களையும் தற்கொலைன்னு அப்படியே விஜய்க்கு வாக்கு செலுத்தின ஆட்களை எப்படி சொல்றேன்? ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குங்க. இதுல எப்படி நம்ம தற்கொலைன்னு சொல்லி கடந்து அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முட்டாள் அப்படின்னு வந்து ஆதவர்ஜனா சொன்னார். அந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து மக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க? 1.5 கோடி மக்கள் போட்டாங்க. அப்ப 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்ட ஆள் முட்டாள்னா, ஒரு முட்டாள் தான் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா மக்கள் முட்டாள் தானே ஆகுது. இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கே அந்த கருத்துல வந்து உடன்பாடு உண்டு வைங்க. ஆதவர்ஜனோட கருத்துல உடன்பாடு உண்டு, நான் வந்து இளைஞரோட. ஆனா எப்படி பார்க்கறது? நாங்க வந்து கரூர்ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து அரசு விலையை தடுத்துட்டோமா? மனிதாபிமானமற்ற மனிதர்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த குடும்பங்களுக்கு வந்து சராசரியா 40 கோடி கிடைக்கப்பட்டுருச்சு. அதாவது 40 லட்சம். 40 லட்சம். ஆமா. அன்றைக்கு தாவேகா, திமுக அரசு, பாஜக அமைப்புகள் அப்படின்னு அங்கங்கன்னு பார்க்குறப்ப ஒரு 40 லட்சம் கிடைச்சிச்சு. 40 லட்சங்கிறது ஓரளவு போதுமான தொகை தான். இங்க அம்மோனியா வாயு கசியில வந்து 18 உயிருக்கு இணையானது 40 லட்சம். நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் நான் சொல்றது அந்த உயிருக்கான நான் உயிரை வந்து காசு கொடுத்து ஈடுகட்ட முடியாது. குறைந்தபட்சம் அந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு சொல்றீங்க, வாழ்வாதாரத்துக்கு சுய துடைப்புக்கு அந்த தொகை போதுமானதுன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம். சரி, அதை 1 கோடி கொடுத்தாலும் நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல, தாராளமா கொடுங்க. இந்த பக்கம் வந்து அம்மோனியா வாயு கசிவுல 18 பெண் தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. 18 பேர். அதுல குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்தது வெறும் 2 லட்சம் தான். குறைந்தது, மிக குறைந்தது ஒரு 10 லட்சமாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அரசு அதை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனா கரூர்ல வந்து காயம் மட்டும் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்கல்ல, எத்தனை பேர் மொத்தம்? 50க்கும் மேற்பட்ட 104 பேருன்னு தரவு இருக்கு. அந்த 104 பேர் வந்து அந்த நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி சிகிச்சை பெற்று வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த 104 பேருக்கும் தாவேகா கொடுப்பதாக சொன்ன தொகை தலா 2 லட்சம் கொடுத்துட்டாங்களா? இந்த நோடி வரைக்கும் தரல. 10 மாசம் ஆச்சு. இப்ப என்ன நடக்குது? ஆகஸ்ட், அடுத்த மாசம் வந்தா செப்டம்பர், 1 வருஷம் ஆக போகுது. பாதிக்கப்பட்டவனுக்கு 1 ரூபா காசு தரல. ஏன் தரல? ஆதரவு சொல்றாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அந்த தகவலை நாங்க திரட்டிட்டு இருக்கிறோம். 3 மருத்துவமனை 4 மருத்துவமனை அன்னைக்கு தேதியில அன்னைக்கு இரவு யார் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. தாராளமா இது பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் இந்த புள்ளி வரத்தை, இந்த தரவை, இந்த தகவலை திரட்டுறது ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப ஏன் தரல? ஏன்னா அது பேசு குரல் இல்லை, அது விவாத பொருள் இல்லை, அது அரசியல் இல்லை. ஆனா இறந்து போன குடும்பத்துக்கு அரசு வேலை தர்றது அரசியல். அதனால அரசு வேலை தரணும் அப்படின்னு துடிக்கிற. பாதிக்கப்பட்டு காயப்பட்டவனுக்கு காசு தரல, ஏன்னா அரசியல் இல்லை, பேசு பொருள் இல்லை, ஊடகங்கள் கேட்க நாதி இல்லை. வேற என்ன காரணம்? அப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு வந்து ஜனநாயக தன்மையோ மக்கள் மீது பற்றோ மனிதநேயமோ எதுவுமே கிடையாது. பார்க்கலாம் இந்த கட்சியினுடைய ஆட்சி எப்படி வருங்காலம் இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ச்சி எதிர்கட்சி அணிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கலப்பணிகளும் உங்களுடைய எண்ணங்களும் இடையே உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.